Dear aspirants, you are listening to Exam Highlights channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் அண்ட் டிஸ்கவரிஸ். இது உங்களுக்கு செல் பயாலஜியில் இருக்கும். பயாலஜி சப்ஜெக்டில் செல் டாபிக் இருக்கும். அதில் இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் அண்ட் டிஸ்கவரிஸ் இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது பாருங்கள். ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் சார் ராபர்ட் ஹூக் 1665. இவர்கிட்ட இருக்க லென்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேசிக்காக ஒரு மைக்ரோஸ்கோப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அந்த மைக்ரோஸ்கோப்பில் கார்க்கோட தின் ஸ்லைஸை வியூ பண்ணுறாரு. கார்க் இது நம்மளுக்கு ட்ரீ பிரான்ச்சஸ்லேருந்து கிடைக்குது. கார்க் இஸ் அ டெட் பிளான்ட் செல். கார்க் கண்டெய்ன்ஸ் டெட் பிளான்ட் செல். இந்த கார்க்கை வியூ பண்ணுறாரு. அதுக்கு அவருக்கு என்ன தெரியுது? டைனி க்ளோஸ்லி பேக்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ். டைனினா ரொம்ப சின்ன ஹனிகோம் பேட்டர்ன் கம்பார்ட்மெண்ட்ஸ். இதை பார்த்ததும் அவருக்கு ஓல்டன் டேஸில் மாங்ஸ், அதாவது துறவிகள் இருந்த ரூம்ஸ் ஞாபகம் வருது. அது செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அவர் செல்ஸ்ன்ற நேமாக கொடுக்குறாரு. ஹி நேம்டு தீஸ் ஸ்மால் கம்பார்ட்மெண்ட்ஸ் அஸ் செல்ஸ். ஸோ ஹூ ஃபஸ்ட் saw and coined the term cell means ராபர்ட் ஹூக். அவர் பார்த்ததானா ஒரு டெட் செல். ஏன் டெட் செல்? இது உள்ள அவர் புரோட்டோபிளாசமோ இல்லை ஆர்கனல்ஸோ இல்லை மற்ற நியூக்ளியஸோ எதுவுமே அவர் அப்சர்வ் பண்ணல. அவர் பார்த்தது வெறும் செல் வால் மட்டும்தான். ஸோ ராபர்ட் ஹூக் இஸ் த ஒன் ஹூ ஃபஸ்ட் டிஸ்கவர்ட் தி செல் வால். இவர் பார்த்த இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் அவர் மைக்ரோகிராஃபியா அப்படின்ற அவரோட புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு செல்லை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ராபர்ட் ஹூக். அவர் கண்டுபிடிச்ச செல் டெட் செல். ஹூ ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் செல் வால்? ராபர்ட் ஹூக். அவரோட புக்கோட நேம் மைக்ரோகிராஃபியா. இப்போ ஹூ ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் செல்லுன்னு கேட்டால் நீங்கள் ராபர்ட் ஹூக்கை டிக் பண்ணலாம். சப்போஸ் டெட் செல்லாக லைஃப் செல்லான்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் சயின்டிஸ்ட் யாருன்னு கரெக்டாக சூஸ் பண்ணணும். தென் செகண்ட் சயின்டிஸ்ட் இவர் பார்த்தது டெட் செல். பட் ஹூ டிஸ்கவர்ட் எ லைஃப் செல்? சயின்டிஸ்ட் ஆண்டன் வான் லீவன்ஹாக். இவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு லைஃப் செல், அதாவது உயிருள்ள ஒரு செல்லை பார்க்குறாரு. அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இவர் ஹி யூஸ்டு பாண்ட் வாட்டர். எதை பேஸ் பண்ணி சொன்னாலும் யூஸ்டு பாண்ட் வாட்டர். பாண்ட் வாட்டர் எடுத்துகிட்டு அவர்கிட்ட இந்த மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணுறாரு. அதில் நிறைய மூவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது மொட்டைல் ஆர்கானிசம்ஸை அவர் பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு தான் இந்த லைஃப் செல்லை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணுறாரு. அதை டிஸ்கிரைபும் பண்ணது ஃபஸ்ட்டு Anton von Leeuwenhoek. He is also called as father of microbiology and father of microscopy. ஏன்னா இவரோட நிறைய மைக்ரோபயாலஜி கான்ட்ரிபியூஷன்ஸ், மைக்ரோபயாலஜிக்கு கீழே நிறைய ஆர்கானிசம்ஸை பற்றி படித்து அவர் இதில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணதுனால he is called as the father of microbiology and father of microscopy. Anton von Leeuwenhoek, who first saw and described a life cell, he is the one called as the father of microbiology and father of microscopy. Then the third scientist, Robert Brown, 1883 இவர் நியூக்ளியஸ், தட் இஸ் தி கண்ட்ரோல் யூனிட் ஆஃப் தி செல் அப்படிங்கிறத சொன்னது ராபர்ட் ப்ரவுன். இவர் ஆர்கிட் செல்ஸை ஸ்டடி பண்ணுறாரு. அதில் நியூக்ளியஸை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணுறாரு 1883. ஹூ டிஸ்கவர்ட் நியூக்ளியஸ் மீன்ஸ் ராபர்ட் ப்ரவுன். 1835 ஃபஸ்ட்டு புரோட்டோபிளாசமை டிஸ்கவர் பண்ணது துஜார்டிங். இவர் அப்போ சார்கோடுன்ற நேம் அது கொடுக்குறாரு. புரோட்டோபிளாசம்னு அவர் சொல்லலை. ஃபஸ்ட்டு பார்க்க மட்டும்தான் செஞ்சார். பட் புரோட்டோபிளாசம்ன்ற வேர்டை ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணதுன்னா ஜேஇ பர்கின்ஜி in 1839. ஸோ ஹூ காயின்ட் த வேர்ட் புரோட்டோபிளாசம்? யூ ஷுட் டேக் ஜேஇ பர்கின்ஜி. ஹி ஆல்சோ செட் லிவிங் சப்ஸ்டன்ஸ். புரோட்டோபிளாசம்னா ஒரு செல்லுக்குள்ளே இருக்க லிவிங் சப்ஸ்டன்ஸ் தான் புரோட்டோபிளாசம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னது ஜேஇ பர்கின்ஜி. நெக்ஸ்ட் ஜே ஹக்ஸ்லே. ஹி செட் புரோட்டோபிளாசம் ஃபார்ம்ஸ் தி ஃபிசிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப். 1838 சயின்டிஸ்ட் மேத்தியா ஷ்லீடன் பிளான்ட் செல்ஸை ஸ்டடி பண்ணுறாரு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, அதான் பிளான்ட்டில் டிஷ்யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிஸ்கவர் பண்ணுறாரு. ஸோ ஹூ ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான்ட் செல் அண்ட் கேம் வித் தி பாயிண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் ஃபார்ம் தி டிஷ்யூஸ் ஆஃப் தி பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஷ்லீடன் in 1830. 1839 தியோடர் ஷ்வான் ஹீ ஸ்டடிட் அனிமல் செல். பிளான்ட் செல்லை ஸ்டடி பண்ணது ஷ்லீடன், அனிமல் செல்ஸில் ஸ்டடி பண்ணது தியோடர் ஷ்வான். அவர் என்ன சொல்கிறாரு? தி பாடிஸ் ஆஃப் ஆல் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பிளாஸ்மா மெம்பரனை யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணனா? தியோடர் ஷ்வான்.
நெக்ஸ்ட் செல் வால் இஸ் வெரி யூனிக் டு பிளான்ஸ் அப்படிங்கிறதையும் தியோடர் ஷான் சொல்கிறாரு. பிளான்ட் செல்ஸில் மட்டும்தான் செல் வால் இருக்கும், மற்றதுக்கெல்லாம் செல் வால் கிடையாது. அனிமல் செல்லு, ஹியூமன் செல்லு, மற்றதுலலாம் செல் வால் கிடையாது, பிளான்ஸில் மட்டும்தான் செல் வால் இருக்குன்னு சொன்னது தியோடர் ஷான். சப்போஸ் இதை பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் கேட்டால் ஹூ ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் பிளாஸ்மா மெம்பரன் அப்படின்னா தியோடர் ஷான் சொல்லிட்டு டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹூ செட் செல் வால் இஸ் வெரி யூனிக் டு பிளான்ஸ், தியோடர் ஷான். இப்போ இவங்க 2 பேரும் டுகெதர் இந்த பிளான்ஸ்லையும் அனிமல்ஸ்லையும் ஸ்டடி பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து 1839 தே ஃபார்முலேட்டட் செல் தியரி. செல் தியரியில் என்ன சொல்கிறாங்க, செல் தான் வந்து பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செல் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். செல்லு தான் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப்னு. பட் இவங்க அதை 2 சொன்னாங்க. பட் எப்படி நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்கிறதே இவங்க செல் தியரியில் சொல்லலை. அதை வந்து ருடால்ஃப் வெர்ச்சோ 1855 சொல்கிறாரு. எப்படி நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா தே கம் ஃப்ரம் தி ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ப்ரீ மீன்ஸ் பிஃபோர் ஆர் ஏர்லியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் ஆர் ஓல்டர் செல்ஸ், அதுலேருந்து தான் நியூ செல்ஸ் செல் டிவிஷன் ஆகிட்டு நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஷேப் கொடுக்குறாரு. செல் தியரியை கன்க்ளூட் பண்ணுறாரு ருடால்ஃப் வெர்ச்சோ 1855. அதான் ஆம்னி செல்லுலா இ செல்லுலா அப்படிங்கிற டேர்மை யார் ஃபஸ்ட்டு சொன்னதுன்னா ருடால்ஃப் வெர்ச்சோ 1855. இட் இஸ் ஆல்சோ கால்ட் தியரி ஆஃப் செல் லீனியேஜ் ஆர் காமன் ஆன்செஸ்ட்ரி. தியரி ஆஃப் செல் லீனியேஜ், காமன் ஆன்செஸ்ட்ரி, ஆம்னி செல்லுலா இ செல்லுலா இதில் எது வந்திருந்தாலும் நீங்கள் ருடால்ஃப் வெர்ச்சோ ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி டிக் பண்ணலாம். 1855 ருடால்ஃப் வெர்ச்சோ இதை கன்க்ளூட் பண்ணுறாரு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு எக்ஸாம் ஹைலைட்ஸ் சேனல்.